நிகிதா வணக்கம். திருநெல்வேலியில் தச்சநல்லூர் காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. அதே போல தச்சநல்லூர் காவல் நிலையத்திற்கு அருகில் உள்ள தச்சநல்லூர் தாள யூத்து வாகன சோதனை சாவடி மீதும் மர்ம கும்பல் பெட்ரோல் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தி உள்ளது. இதுவே தற்போது திருநெல்வேலியில் இருக்கும் முக்கிய செய்தி. திருநெல்வேலி மாநகரம் முழுவதும் பெரும் பரபரப்பினை இந்த நிகழ்வு ஏற்படுத்தி இருக்கிறது என்றே கூற வேண்டும். தச்சநல்லூர் காவல் நிலையம் மற்றும் தாளையூத்து வாகன சோதனை சாவடி மீது மர்ம கும்பல் பெட்ரோல் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தி உள்ளது. சரித்திர பதிவேடு குற்றவாளி ஒருவரை கைது செய்யப்பட்டதற்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளது. திருநெல்வேலி கிழக்கு பகுதியின் திருநெல்வேலி மாநகர காவல்துறையின் துணை ஆணையர் டாக்டர் பிரசன்னகுமார் தற்போது சம்பவ பகுதியில் பார்வையிட்டு தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறார். இது குறித்த விவரங்களை நாம் விசாரித்த போது, சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் விசாரித்த போது, நேற்று திருநெல்வேலி மாநகரத்தின் அருகில் உள்ள ராஜவல்லிபுரத்தை சேர்ந்த அருண்குமார் மற்றும் ஊருடையான் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஹரிகரசுதன், பிரபாகரன், ராம் சூர்யா, பாலாஜி உள்ளிட்ட 5 பேர் கொண்ட கும்பல் ஊருடையான் குடியிருப்பு காட்டு பகுதியில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்ததாகவும், இவர்கள் அனைவருமே சரித்திர பதிவேடு குற்றவாளியான கண்ணபிரான் என்பவரின் தீவிர ஆதரவாளர்கள் என்றும் கூறப்படுகிறது. இவர்கள் மது அருந்திக் கொண்டிருந்த போது தச்சநல்லூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மகேந்திரகுமார் தலைமையிலான காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அவர்களை கண்டதும் தப்பி ஓட அந்த கும்பல் முயன்றுள்ளது. காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு அருண்குமார் மற்றும் ஹரிகரசுதன் ஆகிய இருவரையும் நேற்று கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 5 கிராம் கஞ்சா மற்றும் ஒரு அரிவாள் பறிமுதல் செய்யப்பட்டது. இவர்கள் இருவரையும் இன்று மாலை 4 மணி அளவில் திருநெல்வேலி பாளையங்கோட்டை திருநெல்வேலி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கையால் ஆத்திரமடைந்த கைது செய்யப்பட்ட அருண்குமாரின் உடன்பிறந்த சகோதரர் அஜித் குமார் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து பழிவாங்கும் நோக்கில் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக முதற்கட்ட தகவல்கள், சத்தியம் தொலைக்காட்சிக்கு கிடைத்த முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனை அடுத்து இன்று மாலை 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் தச்சநல்லூர் காவல் நிலையத்தின் முன்பும் தாளையத்து வாகன சோதனை சாவடியிலும் தாங்கள் கைகளில் கொண்டு வந்திருந்த பெட்ரோல் குண்டுகளை அடுத்தடுத்து வீசிவிட்டு மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றுள்ளது. இதில் காவல் நிலையம் முன்பு வீசப்பட்ட ஒரு பெட்ரோல் குண்டு அது காவல் நிலையத்திற்கு எதிரே உள்ள சிறிய கோவிலில் விழுந்து வெடித்துள்ளது. நிகிதா, இந்த துணிகர சம்பவத்தால் திருநெல்வேலி மாநகரில் பெரும் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டுள்ளது. நாம் ஏற்கனவே தெரிவித்தபடி தகவல் அறிந்ததும் திருநெல்வேலி மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் டாக்டர் பிரசன்னகுமார் சம்பவ இடத்திற்கு நேரில் விரைந்து வந்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளார். அவரது தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பெட்ரோல் குண்டு வீசி தப்பிச் சென்ற அஜித்குமார் மற்றும் அவரது கூட்டாளிகளை பிடிக்க வலை விரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நகரின் முக்கிய பகுதிகள் அனைத்திலும் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. திருநெல்வேலி முழுவதும் இன்று மாலை தீபாவளி நேரத்தில் பல்வேறு தரப்பினரும் இன்று தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க குவிந்து வரும் நிலையில் திருநெல்வேலி மாநகரத்தின் முக்கிய பகுதியான தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு பெரும் பீதியை கிளப்பி இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. நிகிதா, தொடர்ந்து தகவல்களையும் விவரங்களையும் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். நிகிதா.